இளைஞர்களுக்கான செய்தி 22. வெளியரங்கமாகும் அந்தரங்கம். யாக்கோபு 1:15 இறைவசனம். பின்பு தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. அது ஒரு மழைக்காலம். மாலை மங்கும் நேரத்தில் அமலா வீட்டில் தனியாக இருந்தாள். அவள் தேவ பக்தியில் வளர்த்தப்பட்ட கிறிஸ்தவ வாலிப பெண். அம்மாவின் வருகைக்காக நெடுநேரம் காத்திருந்தாள். மழை இன்னும் அதிகரிக்கத் தொடங்கியது. அம்மா வர இன்னும் அதிக நேரமாகும் என புரிந்து கொண்டு டிவியை ஆன் செய்தாள். மனம் அதில் ஒட்டவில்லை. அதை ஆஃப் செய்துவிட்டு தன் அருகிலிருந்த திருவிவிலியத்தை எடுத்தாள். நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் தன் முன் அமர்ந்திருப்பதாக கற்பனை பண்ணிக்கொண்டு ஒரு குருவானவரைப் போல பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தாள். புது உற்சாகம், புது பலன் அவளை நிரப்பியது. நேரம் போனதே தெரியவில்லை. மழையும் நின்றது. அம்மாவும் வீடு திரும்பினார்கள். அன்றிலிருந்து அதுவே அவள் வழக்கமாயிற்று. தனிமையாக இருக்கும் போதெல்லாம் வேதத்தை வைத்துக்கொண்டு பிரசங்கம் செய்வாள். நாட்கள் ஓடின. உண்மையாகவே அவள் இன்று அநேகருக்கு முன்பாக இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள். ஆம், எதை நாம் அந்தரங்கத்தில் செய்கிறோமோ அதையே ஒரு நாள் வெளியரங்கமாய் செய்வோம். ஒருவேளை நீ தனிமையில் செல்போனில் ஆபாச காட்சிகள் பார்த்தாயானால் அதை ஒரு நாள் நீயும் நேரடியாக வெளியில் செய்து விடுவாய். ஜாக்கிரதை. இதற்கு அம்னோன் ஒரு எச்சரிப்பூட்டும் எடுத்துக்காட்டு. தாவீதின் குமாரனாகிய அம்னோன் தன் ஒன்றுவிட்ட சகோதரி தாமாரின் மேல் மோகம் கொண்டான். அவன் இருதயம் முழுவதும் இச்சையால் நிறைக்கப்பட்டு அவள் மீது ஏக்கம் கொண்டு வியாதியும் கொண்டான். 2 சாமுவேல் 13:12 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நாள் கணக்காக அவன் உள்ளத்தில் இருந்த காரியம் ஒரு நாள் வெளிப்பட்டது. அவன் நண்பன் பிளான் போட்டு கொடுக்க தாமாரை தன் வீட்டிற்கு அழைக்கிறான். அண்ணன் முறைதானே என்று தயங்காமல் வந்த தாமாரை அம்னோன் பலாத்காரம் செய்து விடுகிறான். திருத்தூதராகிய யாக்கோபு சொன்னதைப் போல இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து விட்டது. அன்பு இளைஞனே, அந்தரங்கத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எதை சிந்திக்கிறாயோ அதைத்தான் வெளியரங்கமாய் செய்வாய். சிந்தையிலும் இருப்பதுதான் செயலாக மாறும் என்பதை மறந்துவிடாது. சிந்தனையிலும் தனிமையிலும் பரிசுத்தமாக வாழ ஆசைக்கொள். இச்சையை தூண்டுகிற காரியங்களுக்கும் நண்பர்களுக்கும் இடம் கொடாதே. உன் இளமை பருவம் தூயதாக இருக்குமானால் உன் வாழ்க்கை முழுவதும் தூயதாக இருக்கும். ரோமர் 2:16 இறைவசனத்தில் பார்ப்பது போல, நான் அறிவிக்கும் நற்செய்தியின்படி மனிதர் உள்ளங்களில் மறைந்திருப்பவற்றை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் தீர்ப்பளிக்கும் நாளில் இது நிகழும். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, என் அந்தரங்க வாழ்விலும் பரிசுத்தமாக வாழ அடிமைக்கு உதவி செய்யும். ஆமேன்.